வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகிவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் ஆட்சியை அந்நாட்டு ராணுவம் கைப்பற்றியதாக ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைக்காட்சியில் பேசிய அவர் வங்கதேசத்தில் ராணுவம் இடைக்கால ஆட்சி அமைப்பதாக அறிவித்தார். மேலும் போராட்டத்தை கைவிட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு மக்களுக்கு வங்கதேச ராணுவ தளபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் முன்னாள் அதிபருமான முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல ஷேக் ஹசீனாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தையும் போராட்டக்காரர்கள் கைப்பற்றி சூறையாடினர். மேலும் அவரது அலுவலகத்திற்குள்ளும் புகுந்து பொருட்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டன. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமர் அரண்மனையை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியா வந்தடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் ஷேக் ஹசீனா தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. நிலச்சரிவால் அழிவை சந்தித்த வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கேரள அரசு அமைத்துள்ள நிவாரண முகாம்களில் 2500க்கும் அதிகமானோர் தங்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இவர்களில் 599 பேர் சிறார்கள் என்றும் 6 கர்ப்பிணிகளும் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 180 எனவும் கூறப்பட்டுள்ளது. வயநாட்டில் மிகவும் சிரமமான இடங்களில் மீட்புப் பணிகளை நடத்துபவர்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நிலச்சரிவால் வழித்தடங்கள் மூடப்பட்ட நிலையில் மீட்புப் படை வீரர்களுக்கு வேளை உணவளிக்க ட்ரோன் சிஸ்டம் ஏற்படுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் 10 பேருக்கான உணவும் குடிநீரும் ட்ரோன்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வயநாட்டில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் நடைபெற்று வருகின்றன. வார வர்த்தகத்தின் முதல் நாளிலேயே இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 2222 புள்ளிகள் சரிந்து 78,759ஆகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 662 புள்ளிகள் சரிந்து 23,055 புள்ளிகளிலும் வர்த்தகம் நிறைவு பெற்றது. கடந்த 6 ஆண்டுகளில் பல்வேறு தகுதி தேர்வுகளை நடத்தியுள்ள தேசிய தேர்வு முகமை 448 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருப்பதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் இந்த அமைப்பு வெறும் லாபம் ஈட்டும் அமைப்பாக மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ஒரு நபர் தேசிய தேர்வு முகமைக்கு தலைவராக இருப்பதாகவும் காங்கிரஸ் சாடியுள்ளது. ஒலிபரப்பு சேவைகள் திருத்தச் சட்டம் என்ற பெயரில் டிஜிட்டல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் மற்றும் OTT தளங்களுக்கு வாய்ப்பூட்டு போட மோடி அரசு திட்டமிட்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பேச்சு மற்றும் பத்திரிகை சுதந்திரம் ஒடுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாடு அதனை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் பிரியங்கா எச்சரித்துள்ளார். டெல்லி மதுபான விற்பனை உரிம முறைகேடு தொடர்பாக தம்மை CBI அதிகாரிகள் கைது செய்ததை எதிர்த்து முதலமைச்சர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. CBI அதிகாரிகளின் நடவடிக்கையை சட்டவிரோதம் என கூற முடியாது என தெரிவித்த நீதிமன்றம் கெஜ்ரிவால் விரும்பினால் ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் தெரிவித்தது. டெல்லி மாநகராட்சியில் மாநில அரசின் ஒப்புதல் இன்றி நியமன உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு இருப்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெல்லி மேயர் தேர்தலுக்கு முன் ஆளுநர் சக்சேனா 10 நியமன உறுப்பினர்களை நியமித்ததன் மூலம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. டெல்லி ராவ்ஸ் IAS பயிற்சி மையத்தில் மழைநீரில் சிக்கி 3 மாணவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. டெல்லிக்கு வந்து பயிற்சி பெறும் மாணவர்களின் வாழ்க்கையோடு பயிற்சி மையங்கள் விளையாடுவதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் சம்பவம் குறித்து உரிய பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் டெல்லி அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டதன் 5வது ஆண்டு தினத்தில் தாம் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். தமது கட்சி அலுவலகம் பூட்டப்பட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
மேற்கு வங்கத்தில் வனத்துறை பெண் அதிகாரியை தரக்குறைவாக பேசும் வீடியோ வெளியானதால் திரிணாமுல் காங்கிரசின் சிறைத்துறை அமைச்சர் அகில் கிரி பதவி விலக உள்ளார். தாஜ்பூர் பகுதியில் வனத்துறை அதிகாரியாக உள்ள மனிஷா சாஹூ என்பவரை அமைச்சர் அகில் கிரி தகாத வார்த்தைகளால் பேசி பதவியை பறித்து கட்டையால் அடிப்பேன் என்றும் மிரட்டல் விடுத்த வீடியோ இணையத்தில் வெளியாகியது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். முதலமைச்சரின் பயணத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் 15 நாட்கள் அமெரிக்கா சென்று வரும் வகையில் பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சையை சந்தித்து பேசும் முதலமைச்சர் மைக்ரோசாப்ட் நிறுவன அதிகாரிகளையும் சந்திக்கிறார். சென்னையில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கொளத்தூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மின்வாரிய பணிகளையும் பெரியார் நகர் புறநகர் மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டட பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்தார். பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சீருடையை உடனடியாக வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலையை குறிப்பிட்ட காலத்தில் வழங்கியதில்லை என்றும் தமிழக நெசவாளர்களுக்கு பணி ஆணை வழங்காததால் கடும் நெருக்கடிக்கு ஆளான அவர்கள் கஞ்சி தொட்டி திறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் EPS சுட்டிக்காட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே நடைபெற்று வரும் 6 வழிச்சாலை பணிகளை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், வேலு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். எண்ணூர் துறைமுகம் முதல் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரை 12,931 கோடி மதிப்பீட்டில் 133 கிலோமீட்டர் தொலைவிற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாநகராட்சி மேயராக திமுகவின் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். மேயர் பதவிக்கு மறைமுக தேர்தல் நடைபெற்ற நிலையில் ராமகிருஷ்ணன் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் வெறும் 23 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான திமுக வேட்பாளராக 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டுள்ளார். மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் திமுக வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதல் முறை கவுன்சிலராக வெற்றி பெற்ற ரங்கநாயகி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். கோவை மாநகராட்சி மேயர் பதவி கிடைக்காத விரக்தியில் திமுக கவுன்சிலர் மீனா லோகு கண்ணீர் விட்டு அழுதபடி சென்றார். மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததால் அப்பதவியை கைப்பற்ற மீனா லோகு கடுமையாக முயற்சி செய்தார். ஆனால் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ரங்கநாயகி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். வன்னியர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் கூடுதல் இடங்களை பெறுவதாக தமிழ்நாடு அரசு பொய்யான செய்தியை வெளியிட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வன்னியர்கள் 10.5% மேல் அனுபவிப்பது உண்மை என்றால் DNC உள்ளிட்ட பிற சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். வீட்டு வரைபட அனுமதி கட்டணத்தை 2 மடங்கிற்கு மேல் உயர்த்தியுள்ளதாக தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். வீட்டு வரைபட அனுமதி வழங்குவதை எளிதாக்குவதாக கூறிவிட்டு கட்டணத்தை உயர்த்துவதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், சுயசான்று அடிப்படை என்று கூறி திமுக லஞ்ச ஊழலை அதிகாரப்பூர்வமாக்கி இருப்பதாக அவர் சாடியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கைதிகள் 5 பேரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசாருக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொன்னை பாலு, அருள், ராமு, ஹரிதரன், சிவசக்தி ஆகிய 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்ததை தொடர்ந்து 5 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் 22 கேரட் தங்கம் 51,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் அதிகரித்து 6,470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவை கூட மத்திய அரசு பேரிடராக கருத மாட்டோம் என்றால் அவர்களுக்கு இருப்பது இதயமா அல்லது கல்லா என தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதயமுள்ளவர்களை எல்லாம் கண்கலங்க வைத்த நிலச்சரிவை கூட பேரிடராக கருத மாட்டோம் என்றால் அவர்களுக்கு இருப்பது இதயமா கல்லா என மத்திய அரசை அவர் விமர்சித்தார்.
தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதால் தான் தொழிலதிபர்கள் தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கையான ஒன்றுதான் என தெரிவித்தார். பேரிடரை சந்தித்துள்ள வயநாட்டிற்கு பிரதமர் மோடி செல்லாதது ஏன் என்ற கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். திருக்கழுக்குன்றத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசை விமர்சித்து பேசிய நிலையில் வயநாடு குறித்த கேள்விக்கு மட்டும் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். சென்னை மாநகராட்சியில் 3 திமுக கவுன்சிலர்கள் ஒரு அதிமுக கவுன்சிலரின் பதவியை ஏன் பறிக்கக்கூடாது என கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மாநகராட்சி பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய புகாரில் 29வது வார்டு கவுன்சிலர் கார்த்திகேயன், 189வது வார்டு கவுன்சிலர் பாபு, 195வது வார்டு கவுன்சிலர் ஏகாம்பரம், 193வது வார்டு கவுன்சிலர் TC கோவிந்தசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ளவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் சேவை கிடைக்கும் வகையில் 104 என்ற அவசர கால எண் செயல்பாட்டுக்கு வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அவர் வீடு வீடாக சென்று பயனாளிகளுக்கு மருந்துகளை வழங்கினார். தமிழ்நாட்டில் நகராட்சி மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2500 பேருக்கு தேர்வு நடத்த உள்ளதாக தெரிவித்தார். ஒரே வாரத்தில் 2வது முறையாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மீனவர்களுடன் சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க திட்டமிட்டுள்ள அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சித் தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீடு கட்டுவதற்கான அனுமதி கட்டணத்தை 112% உயர்த்தியதன் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை தமிழ்நாடு அரசு தகர்த்தி இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். வருவாயை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மக்களை பாதிக்காத வகையிலேயே தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும், கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் பற்றிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தின் பேச்சு மோசமானது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் குறித்து CV சண்முகம் அவதூறாக பேசியது தொடர்பான வழக்குகளை ரத்து செய்ய கோரி CV சண்முகம் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. 2024ஆம் ஆண்டு முதுகலை நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு MP தமிழச்சி தங்கபாண்டியன் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தொலைதூர தேர்வு மையங்களை ஒதுக்கியிருப்பதன் மூலம் மாணவர்கள் தேவையற்ற மன அழுத்தத்தையும் நிதி நெருக்கடியையும் எதிர்கொள்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிறப்பு சான்றிதழில் 15 ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பெயர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில், பள்ளி மாணவர்களின் பிறப்பு சான்றிதழில் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக டிராபிக் சிக்னல் தினத்தை முன்னிட்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாநகர சாலைகளில் ஹார்ட்டின் வடிவில் சிக்னல்களை ஒளிரச் செய்தது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. சாலை விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தியும் போக்குவரத்து சிக்னல்களை மதிப்பது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. தவறு செய்த கல்லூரிகள் மீது 3 வகையான நடவடிக்கைகளை எடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற கல்லூரிகளின் விவரங்கள், பேராசிரியர் நியமனங்களில் முறைகேடு தொடர்பான அறிக்கை 2 நாட்களில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் கொட்டும் மழையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் முதல்வரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அழைத்து வருவது உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2 மற்றும் 3ஆம் கட்ட ஒத்திகை 9 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது.
தாம்பரம் ரயில்வே மார்க்கத்தில் நடைபெறும் சீரமைப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதே சமயம் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் கடைசி மின்சார ரயிலில் ஏறவும் பயணிகள் முண்டியடித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு பள்ளி மாணவ மாணவிகளுடன் மனு கொடுக்க வருபவர்கள் மீது வழக்கு பாயும் என தஞ்சை ஆட்சியர் கடும் எச்சரிக்கை விடுத்தார். சாலை வசதி கோரி மனு அளிக்க பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து வந்த 2வது வார்டு கவுன்சிலர் ஐயப்பனை ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கண்டித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் அத்துமீறி மீன்பிடித்ததை தட்டி கேட்ட மீனவர்களை தாக்கியதை கண்டித்து மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, கடலூர், பூம்புகார் பகுதி மீனவர்கள் 7 லாஞ்சர் விசைப்படகுகள் மூலம் பழவேற்காடு பகுதியில் மீன்பிடித்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட பழவேற்காடு மீனவர்கள் 8 பேர் தாக்கப்பட்டதாகவும் இதில் 2 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான நபர்களின் அலுவலகங்கள், பண்ணை வீடுகள், கட்டுமான ஒப்பந்த நிறுவனங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். நிலமோசடி வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் சோதனை நடைபெற்றது. 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் உடனடியாக பணி வழங்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தகுதித் தேர்வு தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு அநீதியானது என்றும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் எனவும் கோரி 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பாஜக தலைவர் போல் செயல்படுவதாக கூறி திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் மாநில அந்தஸ்து விவகாரம் குறித்து பேசிய சபாநாயகர் 12 முறை காங்கிரஸ் அரசு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும் ஏன் மாநில அந்தஸ்து வாங்கி தரவில்லை என கேள்வி எழுப்பினார். இதனால் காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் வாக்குவாதம் செய்தனர். குஜராத்தில் வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நௌசாரி பகுதியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அங்குள்ள காவேரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தரை பாலங்கள் மூழ்கியதால் சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாமல் அவதியடைந்தனர். பின்னர் போலீசாரே கயிறு கட்டி சுற்றுலா பயணிகளை மீட்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் கேதார்நாத்திற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் கனமழை காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் அதில் சிக்கிய பக்தர்களை ராணுவப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரி ஆற்றங்கரையோரம் உள்ள பல்வேறு கோவில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நாசிக்கில் கொட்டி தீர்த்த கனமழையால் கங்காபூர் அணை நிரம்பியதால் உபரி நீர் கோதாவரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றங்கரையில் உள்ள பல கோவில்கள் தண்ணீரில் மூழ்கின. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மதுபோதையில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். வால்பாறை சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை பின்புறம் தொண்டாமுத்தூரைச் சேர்ந்த அரவிந்த், மோதிபுரம் பகுதியைச் சேர்ந்த விமல் மற்றும் பைசல் ஆகியோருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது விமலும் பைசலும் கத்தியால் குத்தியதில் அரவிந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கைதி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியதை அடுத்து ஆயுதப்படை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கம்மியம்பேட்டை பகுதியில் வீச்சருவாளை காட்டி பொதுமக்களை அச்சுறுத்தியதாக கைது செய்யப்பட்ட சூர்யா என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி தனது மனைவியுடன் பிறந்தநாளை கொண்டாடினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டை விற்பனை செய்து 1 வாரமாகியும் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தாத வியாபாரியை கண்டித்து விவசாயி தர்ணாவில் ஈடுபட்டார். மணிகண்டன் என்பவர் கடந்த 29ஆம் தேதி 160 நெல் மூட்டைகளை கொண்டு வந்து விற்பனை செய்த நிலையில் பணம் கொடுக்கவில்லை என புகார் தெரிவித்தார். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் குப்பைகளை அகற்றிக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் மீது தக்காளி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தாம்பரம் முடிச்சூர் சாலை மேம்பாலம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்த நிலையில் தர்மு என்பவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். மேலும் 2 பணியாளர்கள் படுகாயமடைந்தனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய யானை தந்தம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரது விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றபோது வலையில் யானை தந்தம் ஒன்று சிக்கியது. மாவட்டம் மேலூரில் வழக்கறிஞரை தாக்கியதாக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்தனர். பல்லவராயன்பட்டியில் உலகநாத சுவாமிகள் டிரஸ்டுக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸில் பூஞ்சுத்தி ஊராட்சி தலைவர் ராமநாதன் வாடகை செலுத்தாமல் கடை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்ட டிரஸ்ட் நிர்வாகி மற்றும் வழக்கறிஞர் விஜயபாரதியை ராமநாதன் தாக்கியதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சிறுவனை கழிவுநீர் அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபடுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணன் கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்புக்கு காரணமாக இருந்த பலகைகளை சிறுவன் அகற்றிய நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க நகராட்சி ஆணையருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் உழவும் காட்டு யானைகளால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து வழி தவறி வந்த காட்டு யானைகள் குஞ்சப்பனை பகுதியிலிருந்து முள்ளூர் கிராம பகுதிக்கு சென்று அங்கேயே முகாமிட்டு தேயிலை தோட்டத்திற்குள் உழவி வருகின்றன. யானைகளை விரைந்து வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடற்கரையில் இருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் சிறார்களுக்கான நீச்சல் போட்டி துவங்கியது. தினமும் 12 மணி நேரம் நீந்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று சென்னை மெரினா கடற்கரையை வந்தடையும் விதமாக போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பணியில் இருந்த காவலரை தரக்குறைவாக பேசி தாக்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் எதிர்த்தசியில் தவறான வழியில் பைக்கில் வந்த இளைஞரை திரும்பிச் செல்லுமாறு கூறிய காவலரை அந்த இளைஞர் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சொக்கம்பட்டி பீட் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்ட நிலையில் போதிய உபகரணங்கள் இல்லாமல் மரக்கிளைகளை கொண்டு வனத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காட்டுத்தீ ஏற்பட்டது தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஆட்டோ பைனான்ஸ் நடத்தி வரும் காங்கேயம் பாஜக தெற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ் என்பவர் மாதத்தவணை கட்டாத சங்கர் என்ற இளைஞரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் தாக்குதல் நடத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து சதீஷ்குமார் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காவிரி ஆற்றில் குளித்தபோது நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டது. மேய்க்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாதேஷ், பிரகாஷ் ஆகியோர் மேலும் 3 நண்பர்களுடன் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை முல்லைநகர் காவிரி ஆற்றில் குளித்தனர். அப்போது மாதேஷ் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புழுதிக்குடி கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டில் இல்லாமல் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தில் அகதிகள் குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டங்கள் வன்முறையாக வெடித்ததை தொடர்ந்து ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். குழந்தைகளின் நடன வகுப்பில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 3 சிறுமிகள் கொல்லப்பட்டதை அடுத்து சந்தேக நபரின் மதம் மீதான தவறான தகவல்கள் பரவியதால் ஏராளமானோர் போராட்டத்தில் இறங்கினர். இங்கிலாந்தில் கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிக மோசமான கலவரத்தில் ஈடுபட்டதற்காக நாட்டு மக்கள் வருந்த வேண்டும் என பிரதமர் கேர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார். 3 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் எச்சரித்திருக்கிறார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் இருந்து நியூயார்க் புறப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென அரிசோனாவின் பீனிக்ஸ் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சக பெண் பயணியின் தலையில் பேன் ஊறுவதை கண்ட மற்றொரு பெண் பயணி கூச்சலிட்டு அலறியதே விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதற்கு காரணமாக கூறப்படுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதிக்குள் நுழைந்தது. டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, அர்ச்சனா கிரீஷ் காமத் அடங்கிய இந்திய அணி ருமேனிய அணியுடன் மோதியது. இதில் இந்தியா ருமேனியாவை 3-2 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது.
பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் மலேசியாவின் லீசி ஜியாவுடன் மோதிய லக்ஷ்யா சென் 13-21, 21-16, 21-11 என்ற நேர் செட் கணக்கில் தோல்வியுற்றார். இதன் மூலம் இந்தியாவின் மற்றொரு வெண்கல பதக்கத்திற்கான கனவும் தகர்ந்தது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் கலப்பு அணிகள் பிரிவில் இந்திய இணை தோல்வியடைந்து பதக்கத்தை தவறவிட்டது. வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் இந்தியாவின் ஆனந்த்ஜித் சிங் நருகா மற்றும் மகேஸ்வரி சௌஹான் இணை சீனாவின் லியூ ஜியான்லின் மற்றும் ஜியாங் இட்டிங் இணையை எதிர்கொண்டது. இதில் இந்திய இணை 44-43 என்ற கணக்கில் தோல்வியடைந்து இந்தியாவின் பதக்க கனவை தகர்த்தது. ஒலிம்பிக் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தென்கொரிய வீராங்கனை தங்கம் வென்று அசத்தினார். தென்கொரிய வீராங்கனை அன் சேயங் சீன வீராங்கனை ஜீபிங் ஜியாவுடன் மோதினார். இதில் தென்கொரிய வீராங்கனை 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் வென்று தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விராட்டிற்கும் ரோஹித்திற்கும் பயிற்சியாளர் கம்பீர் ஓய்வு கொடுத்திருக்க வேண்டும் என முன்னாள் இந்திய வீரர் ஆஷிஷ் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேட்டி அளித்துள்ள அவர், கம்பீர் புதிய பயிற்சியாளர் என்பதால் அனுபவ வீரர்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவதாகவும், ஆனால் புதிய வீரர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கிரஹாம் தோர்ப் உயிரிழந்தார். 55 வயதான கிரஹாம் தோர்ப் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. 1996 மற்றும் 1999 உலகக்கோப்பை தொடர்களில் விளையாடியிருக்கும் கிரஹாம் தோர்ப் இங்கிலாந்து அணி கேப்டனாகவும் செயல்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான ஒருநாள் போட்டியில் விராட் கோலி அவுட் இல்லை என அறிவிக்கப்பட்ட விரக்தியில் இலங்கை வீரர்கள் நடுவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி பேட்டிங் செய்தபோது அகிலா தனஞ்சயா வீசிய பந்தில் அவர் LBW ஆனதாக நடுவர் அவுட் வழங்கினார். ஆனால் பந்து பேட்டில் பட்ட பிறகுதான் அவரது காலில் பட்டது தெரிந்ததால் மூன்றாவது நடுவர் அவுட் இல்லை என்றார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள ஒட்டச்சாயி அம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்தில் 2000 பேர் கலந்து கொண்டு விருந்துண்டனர். கட்டநாச்சம்பட்டி அருகே உள்ள இந்த கோவிலில் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோழிகளை நேர்த்திக்கடனாக வழங்கினர். இந்த கோழிகள் பலியிடப்பட்டு சமைக்கப்பட்டு சமபந்தி விருந்து நடைபெற்றது. திருப்பத்தூர் பாரண்டப்பள்ளி கிராம மக்கள் அனைவரும் ஒரு நாள் கிராமத்தை விட்டு வெளியேறி ஊர் எல்லையில் சமைத்து சாப்பிட்டு இரவு ஊர் திரும்பும் வினோத வழிபாடு நடைபெற்றது. இந்த கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழாவிற்காக கிராம மக்கள் ஒன்றிணைந்து இதுபோன்று செயல்படுகின்றனர். இதனால் கிராமமே வெறிச்சோடி காணப்பட்டது. நிறுவனம் அடுத்த மாதம் iPhone 16 Pro மற்றும் Pro Max-ஐ அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் இவை டிஸ்பிளே, செயல்திறன் மற்றும் கேமரா அமைப்புகளில் குறிப்பிடத்தக்க மேம்படுத்தல்களை கொண்டிருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக iPhone 16 Pro Max 6.9 இன்ச் டிஸ்பிளேவுடன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.